ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49 இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11 சூரியன் லாபஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு 6 கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கை தூக்கக்கூடிய கால நேரம் தான் இந்த மாதம். கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும். காசு பணத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நெருக்கடி நிலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். 6ஆம் இடம் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதம் வலுவாக இருக்குது. ஒரு 2.5 நாள் தான், ஆனால் வலுவாக இருக்குது. அந்த 6ஆம் இடம் அந்த கிரக சேர்க்கை கூட்டு சேர்க்கை கொஞ்சம் வலுவாக இருக்கனால நீங்கள் ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னா குருவும் அஷ்டமத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துலையும் கிரகங்கள் நிறையா, அதாவது 5ஆம் இடத்துல இருக்க சனியும் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஏறுறாரு. அது இல்லாமல் ராகு இருக்கார். அந்த 6ஆம் இடம்ங்கிறது என்னென்னா எதிரிகள் ஸ்தானமும் அதுதான். உங்களுடைய எதிரிகள் உங்களை யாரெல்லாம் பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களுடைய வீழ்ச்சியை சந்தோஷமாக நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுடைய கை ஓங்கியிருக்கக்கூடிய மாதமாக அந்த 2.5 நாள் மட்டும் இருக்குது. அதனால் அந்த 2.5 நாளை மட்டும் கரெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இதை கடந்து வந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. இந்த திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து வேறு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளோ இந்த மாதம் இருக்குது. தொழில் ரீதியாக 10 சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கனால தொழில் தொடங்குறதுக்கு கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் தொழிலுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபங்கள், அதே மாதிரி நல்ல வருமானமும் நிரந்தர வருமானமும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11 சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாரு. அதாவது உங்களுக்கு லக்னாதிபதியே சுக்கிரனாக இருக்கார். லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லை 6ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறாரு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தெய்வ அனுகிரகத்தை அதிகமாக பண்ணணும். தெய்வ வழிபாடு பண்ணணும். தெய்வ அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமியோ அல்லது வளர்பிறை அஷ்டமியோ எந்த நாள் உங்களுக்கு முடியுதோ அந்த நாளில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுறது மூலிமா காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும். முடிஞ்சிச்சு அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது அல்லது வேறு ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கனால அது ரொம்ப ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, இந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நான் நல்லா பார்த்து செய்கிறேன் கவனிக்கிறேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை எதுலையாவது கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டால் போதும். ஏன்னா குருவோடைய பார்வையும் இல்லை, அதேமாதிரி உங்கள் லக்னாதிபதியோடைய பார்வையும் இல்லை. அதனால் ஆனால் காசு பணம் வரதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சேரக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தை தான் பார்க்குது. அப்போ 12ஆம் இடமும் வலுப்பெறும். அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது வெளிநாட்டில் போய் உத்தியோகமோ தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ இது எல்லாமே வருது. யாரெல்லாம் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதம் ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு உண்டானது. நீங்கள் பரீட்சையில் தேர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது. தொழில் ரீதியாக இடத்த மாற்றுறது, அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் உறுதியாக உங்களுக்கு உண்டு.
பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனையாகி ஆட்சி பெறும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கை தூக்கும். இது நீங்கள் வந்து கமிட்மெண்ட் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவாக வந்து சனி 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த டேட்டில் நான் ஃபிக்ஸ் ஆகி இந்த டேட்டில் உங்களுக்கு வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுட்டா உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை திரும்ப நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் அது வராமல் போயிடும். அதனால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதை தவிர்க்கிறதுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது காரிய சித்திகள், அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ நியாயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோக நரசிம்மர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. கூடவே சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். நல்ல அனுகூலம் தான். படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம், அதே மாதிரி வந்து நல்ல ஞாபகத்திறன், இன்ட்ரெஸ்ட், அதிகமான ஆர்வம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு கட்டாயம் பண்ணிக்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்ச இடத்துலையே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால், ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்டர்வியூங்கிறது 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வேலை கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசியில் இருக்கவங்க 6ஆம் இடம் வலுத்திருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 2 குடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பங்குனி மாதம் 10ஆவது நாள் வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு. இந்த காலகட்டங்களில் வந்து குடும்ப நபர்களோ அல்லது கணவன் மனைவியோ சிறு மன கசப்போ அல்லது சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப பொறுமையாக போல அப்படின்னா அது பெரிய சண்டை, அது மனசில் ஆழமாக போய் பதிகிற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப பொறுமையாக போங்க. இல்லை அப்படின்னா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி சொத்து வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசி அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கறனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு வந்து திடீர்னு வந்துடும். 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புத்திர ஸ்தானம் வந்து வலுவாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ குழந்தை இல்லை, சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அல்லது அதில் என்ன ரிசல்ட் அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போங்க. ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இப்போ சந்தான பிராப்தம் கிடச்சிரும். ஏன்னா பரிவர்த்தனைக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குருவே வராரு. அப்போது புத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனியும் புத்திர காரகன் குருவும் ஒன்றாக இணையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புத்திர ஸ்தானம் வந்து வலுப்பெறனால, புத்திர காரகனும் வலுப்பெறனால புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும். அதனால் குழந்தை இல்லாதவங்க இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து 7 குடையவர் நீச்சமாக இருக்கனால இந்த மாதத்தில் வந்து திருமணம் வந்து சில பேருக்கு வந்து கைகூடும். சில பேருக்கு வந்து என்னென்னா அந்த நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த 2.5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆவாங்க. இந்த மேச ராசியில் சந்திரன் வரும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் 6ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்கனால அது கலத்திரத்துக்கு பாதகமாகவும் விரயமாகவும் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து சுமூகமாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அது புதனோட நீச்ச புதனோட சேருது. அதாவது சனி வந்து உங்களுக்கு காதல் ஸ்தானத்துக்குரியவர், காதல் கிரகத்தோட போய் சேருது. ஆனால் காதல் கிரகம் புதன் நீச்சமாக இருக்குது. அப்போது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல், ரொம்ப டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகும். பட் ஆனால் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வந்துருங்க. இந்த 1 மாதம் காலம் மட்டும்தான் அப்படி இருக்குது. சண்டை சச்சரவுகள்லாம் வரும். கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்குவாதம்
வாக்குவாதங்கள் வந்து அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கணும். முக்கியமாக துலா ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் கட்டாயம் அவர்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, உடல் நோயை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து என்னென்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தாதுன்னு ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை சாதாரணமாக அலட்சியம் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு என்ன மருத்துவம் பார்க்கணுமோ மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில பேர் வந்து கவனிக்காதனால சர்ஜரி அல்லது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல கிரகம் சேர்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது பிரச்சனை. ஆப்போசிட்டில் வரவங்க மேலே மிஸ்டேக்கு இருந்தால் கூட நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட கிரக நிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம தான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணுங்க. அதே மாதிரி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் வந்து என்னென்னா இப்போ உங்களைய வந்து இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து பேசுகிறதோ போகிறதோ கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் கம்யூனிகேட் பண்ணிட்டு போங்க. இந்த 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கனால உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக போங்க. ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதமாக இருக்கனால சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பை தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது கட்சி தலைமையிடமே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, மக்களுடைய ஆதரவு பெருந்திரளாக கிடைக்கிறது, நீங்கள் அதாவது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது, பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானமும் நல்ல பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் நிறைய வரதுக்கு உண்டானதோ அல்லது லஞ்ச லாவண்யங்களும் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளோ நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. எந்த விஷயமுமே ரிட்டன் ஆர்டர், இது என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது, இதை செஞ்சால் நமக்கு என்ன பின்விளைவு, எல்லாமே யோசித்து செய்யுங்க. முக்கியமாக கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க. கோச்சாரத்தில் எப்பெல்லாம் வந்து சனியும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகாதிபதி, ஆனால் கோச்சாரத்தில் அவங்க சேரும்போது கண்டிப்பாக நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளை பற்றி பேச போகிறாங்க, நமக்கு துரோகம் பண்ண போகிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் போய் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. அது அமௌண்ட்டோ அல்லது ஏதோ நம்ம கட்டிடலாம். ஆனால் மனம் பாதிக்கப்படும் போது அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த வாய்ப்புமே கொடுக்காம புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்க. அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே மாதிரி புதனும் சனி எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி வந்துடும். யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க. பணம் கேட்டால் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரிங்க, இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கங்க. அந்த பணம் திரும்ப வராது. கோச்சாரத்தில் சனி புதன் சேர்க்கையோ உங்களோட ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தாலோ நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்க திரும்ப உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் அப்படியே போயிடும். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல், பணம் விரயம் இது எல்லாமே சந்திப்பீங்க. அதனால் யோசித்து பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டேயோ வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கிரகச்சேர்க்கை வலுவாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே வந்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து 13, இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு பிறக்குது. பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல
அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவ்வளோ நாளாக வந்து அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்துச்சு. இந்த அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு மாறப்போகுது. சனி வந்து பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல 6 கிரகங்கள் உங்களுக்கு சேர்க்கை இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து லக்ஷ்மிகரமான விஷயங்கள், அதாவது லக்ஷ்மியோடைய அனுகிரகம் கிடைச்சா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ அத்தனை விஷயமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து 11ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிதி நிலையை குறிக்கிறது. குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல லாபம் இது எல்லாமே கிடைக்கும். பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி நீச்சமாகறாரு. உங்களுடைய உடல்நிலையை மட்டும் நல்லா பாதுகாத்து வச்சுக்கோங்க. அஷ்டமஸ்தானத்துலேயும் இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி 6 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்கார். 10 நாள் கழித்து தான் அவர் வந்து என்னன்னா கடகராசிக்கு வராரு. கடகராசியில் நீச்சமாகறாரு. அப்போ ராசியாதிபதி நீச்சமாகும்போது உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பரு. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு 6 கிரகங்களுடைய பார்வை வரும்போது அங்கே ஏற்கனவே கேதுவும் இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கெலாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இன்னொரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரியோ அல்லது ஒரு பிரான்ச் மாதிரியோ இதை எடுத்து செய்கிறது, அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தொழில் ரீதியாக வாங்கின கடன்கள்லாம் வந்து உங்களுக்கு அதை கட்டிட முடியும். நிவர்த்தி அதை அந்த கடன்கிற அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர். உங்களுக்கு 6ஆம் அதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான். உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் தான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்கார். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திடீர்னு அமைப்பு, அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒர்க்கில் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ், கவர்மெண்ட் இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து இது நமக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டே ஆகாதா அப்படின்னு தவம் இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நல்ல இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கனால நல்ல அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய மந்த்து தான் இந்த மந்த். உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து படிப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. படிப்பை வந்து முன்பை விட நல்ல ஆர்வம், ஞாபகத்திறன், புத்தி கூர்மை இது எல்லாமே இருக்குது. நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அந்த ரிசல்ட் வந்து நல்லபடியாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. நீங்கள் ஒரு சிலர்லாம் வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க, கேம்பஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட்டு. நீங்கள் என்ன கம்பெனி விரும்புனீங்களோ அந்த கம்பெனியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 4 கூடையவர் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து வீடு வாங்குறது, வீடு கட்டுறது நின்னது, இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையுமே உங்களுக்கு நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 5ஆம் இடம் வந்து காதலில் குறிக்கக்கூடிய இடம். காதலில் மிகப்பெரிய துரோகத்தையோ அல்லது மன வருத்தங்களையோ சந்திக்கிற மாதிரி இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார், புதன் இருக்கார், சனி இருக்கார். புதன் நீச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்குது. அதனால் காதலர்களுக்கிடையே வந்து ஒற்றுமை இல்லாமல் போகிறது, அல்லது ஏதாவது ஒரு துரோகம், நம்பிக்கை துரோகம் நடக்கிறது, பிரேக்கப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களும். ஏன்னா ராகு வந்து அங்கே இருக்கும்போது சனியும் இருக்கார், அதே மாதிரி புதனும் இருக்கார். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இருக்கும். அதனால மன உளைச்சல், ரொம்ப டிப்ரெஷன் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மற்ற ராசியை காட்டிலும் மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப
சுக்கிரன் நிறையா இருக்கும். எல்லாத்தையுமே கிராஸ் பண்ண முடியும். அதனால் வந்து எல்லா விஷயம் எதுவாக இருந்தாலும் கிராஸ் பண்ணி வந்துடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 7 கூடிய சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கனால காதல் இது பண்ணுறவங்க வந்து வீட்டில் சொல்லாமன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, எப்போ சொல்கிறதுன்னு, இந்த மாதம் போய் சொல்லுங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் வந்து என்னென்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் அங்கே தான் இருக்கார். 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் அதிர்ஷ்டம் வரும். பெற்றோர்கள் வந்து உங்களுக்காக சம்மதிப்பாங்க. திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான இருக்குது. திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு கைகூடும். விருச்சக ராசிக்கு வந்து திருமணம் தான் குருவோடைய அனுகிரகமே இருக்குது. சுக்கிரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாள் திருமணத்தில் என்ன தடை இருந்துச்சோ அல்லது என்ன தாமதங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே நிவர்த்தியாகி திருமண பிராப்தம் வந்து கைகூடும். அதே மாதிரி புத்திர ஸ்தானமும் ரொம்ப வலுப்பெற்றிருக்குது. அப்போ புத்திர ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் போது என்னென்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. இந்த டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம். இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடைய சூரியனும் அங்கே தான் இருக்கார். அப்போ எந்த காரியம் தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி இதுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இயற்கையாகவே சந்தான பிராப்தம் இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதனால் இது எல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உபாசன தெய்வம், உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடம் வந்து நல்ல அனுகூலமாக நல்ல சிறப்பான முறையில் இருக்கனால தெய்வத்தோடைய ஆசிகள் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் உபாசனை பண்ணுறவங்களுக்குலாம் தெய்வம் காட்சி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகளே இருக்குது இந்த மாதம். இந்த காலகட்டங்களில் ஒரு குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு குருநாதரை சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகளுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு, புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கு. சூரியனும் இருக்கார், அங்கே ராகுவும் இருக்குது. இது 10 குடையவர் வந்து அங்கே இருக்கனால காரிய சித்தி, காரிய அனுகூலம் எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் சூரியன், சனி, ராகு, புதன்லாம் இருக்கனால உங்கள் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. உடல்நிலையை பார்த்துக்கங்க. உடல் ரீதியாக வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வந்து தாய்மாமன் வழி ஆதரவுகள் கிடைக்கும், தாய்மாமன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். 5ஆம் இடம் வலுவாக இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி இந்த மாதம் வந்து பூர்வீக சொத்துக்கள், தாத்தா வழி சொத்து, பாட்டி வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால, ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறதே ஒரு அதிர்ஷ்டமான ஸ்தானம் தான். அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைத்துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பெரிய பெரிய பாராட்டுக்கள், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி. ஒவ்வொரு வாய்ப்பையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. காசு பணம்லாம் உங்களுடைய வாழ்நாளிலே பார்த்துக்க முடியாது, அந்தளவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வந்து நல்ல மாதிரி வரும். தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். கட்சியே உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல பதவி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சனி பயிற்சி ஆனனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம். 5ஆம் இடத்துக்கு சனி போகிறதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். 5ஆம் இடம் வலுப்பெறதே இன்னும் ஒரு அதிர்ஷ்டம். நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, நிறைய சோர்ஸ் உருவாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப 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 அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்து வீட்டில் பர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டானது. உங்களே புரிஞ்சுக்கிட்டு
வீட்டில் அனுசரித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மனசில் வந்து நிறைய சந்தோஷங்கள் வரக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எல்லா விஷயங்களும் சரிங்க, காசு பணமாக இருந்தாலும் சரி, சொத்து சேர்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 11ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்குது. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை வந்து கட்டாயம் உங்களுக்கு சேரும். நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா வனதுர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல நிறைய கிரக சேர்க்கை இருக்குது. ஐஸ்வர்ய பிராப்தம் வரணும் அப்படின்னா வனதுர்க்கை அப்புறம் பத்ரகாளி இந்த தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து வந்துடும். இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத், ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு பிறக்குது. இது வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆசனம், நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணலாம். இதில் அவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இதனால் வந்து இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த ஒரு வருட காலத்துக்கு வந்து காசு பணத்தில் வந்து தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள், இது சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் மீறி சொந்த வீடு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகும். முக்கியமாக விபத்து கண்டம், அகால மரண கண்டம் இதிலேருந்துலாம் தப்பிக்க முடியும். அதனால் என்ன உங்களால் முடியுமோ அதை வந்து தானமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியாக இருக்கனால சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு இட்லியோ ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும். சடசெய்தி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து சாதுக்களுக்கு கொடுக்கறதுனால பல வகையான தெய்வங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிற்சானம் வந்து ரொம்ப ரொம்ப விருத்தியாகிறது. இந்த மாதத்தில் வந்து 10 குடையவர் 4ஆம் இடத்துல வராரு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7 குடைவர் பாதகாதிபதி புதன், அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கார். இப்போ வந்து நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல உங்களுக்கு 6 கிரகம் சேருது. அப்போ 4ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. 4ஆம் இடம் தான் சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக வந்து எப்படா நமக்கு வேறு வேலை கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும் இது நல்ல மாதம். வேலையில் உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் காசு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நீண்ட வேலைக்காக வெளிமாநிலம், வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தொழிலுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வையும் வருது. அதாவது இந்த மார்ச்சில் வந்து பயிற்சி ஆகிறார், சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ வந்து சனியோடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு வருது. சூரியன் பார்க்குறாரு, ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்குது. இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை தான். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இல்லை பேங்க் எக்ஸாம்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பதவிக்காக வந்து ஒரு நல்ல போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு கட்டாயம் பதவி உண்டு. பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு, கஷ்டங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் ஒரு நல்ல பதவி ஸ்தானம் வந்து ரொம்ப வலுப்பெற்றிருக்கனால ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 2 குடையவரும் 3 குடையவரும் சனி, அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அர்த்தாஷ்டமத்து சனி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்
செய்யும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். எடுத்தோடனே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஒரு விஷயம் செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா மனம் தளராமல் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். சனி வந்து தாமதத்தை கொடுப்பாரே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான கூலி அவர் கொடுக்காம விடவே மாட்டார். உழைப்புக்கு உண்டான பலன்களை உறுதியாக கொடுத்துருவார். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதனால் உங்களுடைய பொறுமையை என்ன செய்யணும், இன்னும் அதிகப்படுத்திக்கணும். அதுதான். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சூரியன் உங்களுக்கு 9 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல அமைப்பு. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். 4ஆம் இடத்துக்கு எப்பெல்லாம் பாதகாதிபதி சம்மந்தப்படுறாரோ அப்போது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. ஆனாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும். அதனால் வந்து கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் கவனமாக போகணும். 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க. இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, அவர் வந்து விரய ஸ்தானாதிபதி. 7ஆம் இடத்துல வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 10ஆவதுக்கு சனியும் பார்க்குது. அப்போது இந்த ஒரு 10 நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நீங்கள் போனால் கூட ஏதாவது நாய் வந்து குறுக்கால விழுகிறது அல்லது ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வண்டியை வந்து ஓட்டி உங்கள் மேலே வந்து விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கு வந்து என்ன, நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெறும் போது அதில் நிறைய கிரக சேர்க்கை வழிபாடு இதாகும்போது யோக நரசிம்மர் பண்ணுங்கள். யோக நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன்கள். அதே நேரத்தில் இந்த யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது சக்கரத்தாழ்வாரையும் சேர்த்து, அதாவது சுதர்சன சக்கரத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும். எதிரிகளிடையே அல்லது அமைப்பு கண்டம், இந்த விபத்து கண்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது வந்து கை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு. அதனால் வந்து யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கர வழிபாடும் பண்ணுங்கள். அது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வண்டி வாகனங்களை போகும்போது திரும்ப திரும்ப சொல்கிறது கவனமாக இருங்க. 6 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்காது. அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிரப்போகுது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு வீடு கட்டி ஏதாவது ட்ராப் ஆகுது அப்படின்னா கூட அதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், முன்பை விட படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே வருது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் படிப்பில் வந்து ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் வழிபாடெல்லாம் பண்ணால் அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உடல்நிலை பாதிப்புகள் வர்றது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். தேனில் அத்திப்பழம் இருக்குல்ல, அதை வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு சூரியனும் சனியும் வந்து 4ஆம் இடத்துல சேரும்போது உங்களுடைய பிளட்டில் ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப லோவாக போகிறதுக்காம திடீர்னு மயக்கம் வர்றது, கிடினஸ் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். 6ஆம் அதிபதியும் கூட சேர்ந்துருக்கனால சுகர் லெவல் இது எல்லாமே ரொம்ப லோவாகும். உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படும். இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு அத்திப்பழம் தேனையும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு பிளட் கவுண்ட் ஜாஸ்தியாகும். உடல்நிலை பாதிப்புகள் வராமல் இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் எடுக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தை அதை விட உயர்கல்வி காலேஜ் முடிச்சுட்டு யாரெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வேலை, நல்ல சேலரியில் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா நல்லா வருவோமா, இல்லை நம்மளுடைய கெரியர் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து, ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து யோசித்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்காமல் யோசித்து எதில் நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, வருமானம், இது எல்லாமே தாராளமாக வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம்.
7ஆம் இடத்துல செவ்வாய், கணவர் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் உங்கள் மேலே தவறு இருக்குதோ இல்லையோ நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் பண்ணணும். சனியும் செவ்வாயும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து டெம்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ங்கிறது வந்து உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு டைம் செய்யும் போதே சக்ஸஸ் ஆகாது. 2 டைம் 3 டைம் செய்யும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். செவ்வாய் வந்து அதாவது களத்திர காரகனுடைய காரக கிரகம். ஸோ அவர் வந்து நீச்சமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கனால நீங்கள் என்ன செய்யணும், கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால இதை சொல்கிறேன். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இருக்கவங்களுடைய அனுசரணை ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி 5 குடையவர் அஷ்டமத்துக்கு போகிறதுனால குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்கொத்தி பாம்பு மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய நடவடிக்கை பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட நடவடிக்கையை கண்காணிங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருங்க. அதுவே போதுமானது. சாப்பாட்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காலம்தான் இது. 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம். பதவி ஸ்தானத்தில் நிறைய கிரகம் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். கட்சியோடைய தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. மக்களிடையே வந்து ஒரு பெரும் செல்வாக்கு இதெல்லாமே இருக்கும். கேந்திர ஸ்தானம் வலுப்பெறும் போது அரசியல்வாதிகளுடைய நிலை வந்து உயர்வான நிலை, படிப்படியான முன்னேற்றங்கள் இது எல்லாமே நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அமோகமான மாதமாக தான் இது இருக்குது. தாய் வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துக்கு சனி வரதுனால இது சனி சுக்கிரன் எல்லாமே இருக்கனால தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து தந்தை வழி சொத்துக்களோ அல்லது தந்தைக்குடைய வீடுகளோ உங்களுக்கு சொந்தமாக இருக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை 1 டைம் 2 டைம் 3ஆவது டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கரமும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.